ஹாய். பிளசண்டா அதாவது நெஞ்சுக்கொடி அப்படின்னா என்ன? எப்படி உருவாகுது? ப்ரெக்னென்ட் ஆகி எத்தனை நாளில் உருவாகும்? பிளசண்டா எப்படியெல்லாம் இருக்கும்? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளசண்டாங்கிறது ஒரு டெம்ப்ரரி ஆர்கன் தான். இந்த டெம்ப்ரரி ஆர்கன்கிறது பேபி பிறக்கிற வரைக்கும் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன், ஆக்சிஜன் சப்ளைஸ் எல்லாமே கொடுக்கறதாகட்டும், அதோட கழிவுகளை வெளியேற்றுறதாகட்டும், இந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு டெம்பரரி ஆர்கன் தான் பிளசண்டா. இந்த பிளசண்டாங்கிறது 9லேருந்து 12வது நாளில் வளர ஆரம்பிக்கும். இது கிராஜுவலாக குழந்தை கூடயே வளர ஆரம்பிக்கும். உடனேயும் வளர்ந்துடாது. குழந்தை எந்த அளவுக்கு வளருதோ அது கூடயே சேர்ந்து இதுவும் டெவலப் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த பிளசண்டாங்கிறது 2 இல்லை 3வது வாரத்தில் காரியானிக் வில்லை அப்படிங்கிற ஒரு பார்ட்டு டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். இது எங்கன்னா ஃபீட்டஸை சுற்றி இருக்க காரியான் அப்படிங்கிற ஒரு லேயரில் தான் டெவலப் ஆகும். இது 4வது வாரத்தில் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன் சப்ளைஸை கொடுக்க ஆரம்பிச்சிருமே ஒழிய ஃபுல்லாக டெவலப் ஆகியிருக்காது. இது 10வதுலேருந்து 12வது வாரத்தில் தான் ஃபுல்லாக டெவலப் ஆகி ஃபங்க்ஷனும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ஸு. ஸோ பிளசண்டாவோட பர்பஸ் என்ன? பிளசண்டா என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இது 7 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் தான் கொண்டு இருக்கிறது. ஒன்று நியூட்ரிஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது நியூட்ரிஷன் ஃபங்க்ஷன், ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன், எஸ்கிரேட்டரி ஃபங்க்ஷன், அப்புறம் இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, அப்புறம் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன், பேரியர் ஃபங்க்ஷன், அடுத்தது அம்பிளிக்கல் கார்ட் சப்போர்ட். நியூட்ரிஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அம்மாவோட பிளட்ல இருந்து குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பேபிக்கு அனுப்பும். இது பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதுதான் நியூட்ரிஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ங்கிறது. ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் பிளசண்டாலேருந்து பேபிக்கு ஒரு வெயின் 2 ஆர்டரிஸ் அம்பிளிக்கல் கார்டு மூலியமாக கனெக்ட் ஆகியிருக்கும். அதில் அந்த வெயின் மூலியமாக ஆக்சிஜன்ஸ் அதாவது கேஸஸ் எல்லாமே வந்துட்டு இன்புட்டாக உள்ளே வரும். அந்த ஆர்டரிஸ் மூலியமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடும். எக்ஸ்கிரேட்டரி ஃபங்க்ஷன் அதாவது இந்த ஒரு ப்ராசஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பேபிகிட்ட இருந்து வெளியேற யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினைன் மாதிரியான கழிவுலாம் வந்துட்டு அம்மாவோட பிளட்டுக்கு அனுப்பும். அதுக்கப்புறம் அம்மாவோட கிட்னி வந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணி அதை வெளியில் அனுப்பிடுவாங்க. அடுத்தது ப்ரொடெக்ஷன், இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன். இந்த நஞ்சுக்கொடி ஒரு பேரியர் மாதிரி செயல்படும். அம்மா கிட்ட இருந்து இம்யூன் செல்ஸ் அதாவது ஐஜிஜி ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் பேபிக்கு பிளசண்டா வழியாக போகும். அது பேபிக்கு பிறக்கிற வரைக்கும் தேவையான எல்லா இம்யூன் பவருமே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பலவிதமான கிருமிங்கக்கிட்ட இருந்தும் டாக்ஸின்கிட்ட இருந்தும் பேபியை காப்பாற்றும், அதாவது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இதில் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. லைக் இந்த ருபெல்லா வைரஸு, ஹெச்ஐவி வைரஸ், ஹெர்பிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் வந்துட்டு இது தாண்டியும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நான் வைரலில் பார்த்தீங்கன்னா டாக்ஸோபிளாஸ்மா காண்டை, ட்ரிப்போனெமா பலிடம், லிஸ்டரியா மோனோசைட்டோஜின்ஸ் இந்த மாதிரி நான் வைரல் டாக்ஸின்ஸும் உள்ளே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்னா ஹார்மோன் டெவலப்மெண்ட், ஹெச்சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ஹார்மோன். ப்ரெக்னென்ட் ஆன உடனே அந்த குழந்தையை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹார்மோனை இது டெவலப் பண்ணும். அடுத்தது ப்ரொஜெஸ்ட்ரான், அப்புறம் ஈஸ்ட்ரோஜன், ஹெச்பிஎல் ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன். இந்த மாதிரி 4 ஹார்மோனை டெவலப் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்துட்டு பிளசண்டா பண்ணும். அடுத்தது பேரியர் ஃபங்க்ஷன். இந்த பேரியர் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளசண்டாவும் பேபியும் கனெக்ட் ஆகிருக்கு, பிளசண்டாவோடும் மதரோட யூட்ரஸும் கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா? இப்போ இந்த டைமில் மதரோட பிளட்டும் பேபியோட பிளட்டும் டைரெக்டாக மிக்ஸ் ஆகிக்காது. பட் அதில் இருக்க நியூட்ரிஷன் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். நியூட்ரிஷனும் அண்டு அந்த தேவையில்லாத கழிவுகள்லாம் மட்டும் உள்ளே போகிறவு வெளியில் வர மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் மட்டும் நடந்துக்கும். அடுத்தது அம்பிளிக்கல் கார்டு. முதல்ல சொன்ன மாதிரி அம்பிளிக்கல் கார்டுங்கிறது ஒரு வெயின் 2 ஆர்டரிஸ் மூலியமாக கனெக்ட் ஆகிருக்கும் பேபி கூட. இந்த வெயின் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நியூட்ரிஷனும் ஆக்சிஜனும் உள்ளே அனுப்புறதுக்கு. இந்த 2 ஆர்டரிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட், அதாவது உள்ளே போன ஆக்சிஜன் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வர்றதுக்காகவும்
யூரியா, யூரிக் ஆசிட் இந்த மாதிரி கழிவுகள்லாம் வெளியில் வர்றதுக்காகவும் இந்த ஆர்டரிஸ் டெவலப் ஆகியிருக்கு. ஸோ இந்த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென் பை பை ஃப்ரம் தியா.